ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மொபைல் ஃபோனில் கோடிங் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ அப்படி பண்ண முடியும்னா எப்படி பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ இருக்காது, பட் கோடிங் படிக்கணுன்ற ஆசை வந்து இருக்கும். பட் எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மொபைல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மொபைலில் கோடிங் பண்ண முடியும்னா எப்படி நல்லாயிருக்கும், ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை மற்ற சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேம்ஸுக்கும் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேம் டெவலப் பண்ணுறதுன்னு படித்தாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலே பண்ண முடியும். ஸோ மொபைலில் கோடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு டீசென்ட்டான 2GB ரேம் இருக்கிற ஒரு மொபைல் ப்ளஸ் ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இது இருந்தாலே போதும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஈஸியாக வந்து கோடிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை போயிட்டு ஸோ அதில் சர்ச் பாரில் ரெப்ளிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், REPLIT அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோடிங் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். கண்டினியூ வித் கூகுள் ஆர் கண்டினியூ வித் கிட்ஹப் சொல்லிட்டு இப்போதைக்கு கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்க்க முடியும் ப்ளூ கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ பார்த்தாலே தெரியும் எக்கச்சக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, லைக் பைத்தான், C++, C# அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இல்லாமல் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களால் பண்ண முடியும். லைக் HTML, CSS, JavaScript மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரெப்பில் கிரியேட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் HTML, CSS கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் பண்ணி இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டோடைய டைட்டில் தான். நீங்கள் எக்ஸாம்பிள் அதை அப்படியே கூட விட்டுட்டு போயிடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நேம் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கீழே இருக்க கிரியேட் ரெப்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ என்னோட ரெப்பிள் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிள் HTML ஃபைல் வந்து லோட் ஆயிருக்கு, இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களோட வெப்சைட்டோட HTML ஃபைலாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் ட்ரீ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபைல் கிரியேட் பண்ணுறது ஆர் பழைய ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களால் பண்ணிக்க முடியும். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விண்டோவில் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்பேனர் மணி ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்பர் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்நெட் வச்சு எப்படி நம்ம கோடிங் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து அவ்வளோவா இல்லை ப்ரோ, ஸோ 1GB கம்மியாக தான் இருக்குது ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை வந்து நம்மளால் இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு மட்டும் ஒரு ஆப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே நம்ம வந்து எடிட் பண்ணி கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.